ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மாஃபி துன்யா, அல்லது ஹதீஸ்ல இருக்குது, லம் யபக மினத் துன்யா இல்லா பலாஉ வ ஃபிதன், துனியால சோதனைகள் மட்டும்தான் எஞ்சி இருக்குதுன்னாங்க. யாரோட பார்வை இது? ரசூலுல்லாஹ்வோட பார்வை. துனியால இருக்கிற எல்லாத்தையும் பார்த்தாங்க. வானத்தை மேல பார்த்தாங்க, காலு கீழே இருக்கிற பூமியை பார்த்தாங்க, நட்சத்திரங்களை பார்த்தாங்க, சந்திரனை பார்த்தாங்க, சூரியனை பார்த்தாங்க, வீசுற காற்றை சுவாசிச்சாங்க, மழை பொழியறத பார்த்தாங்க, காலு கீழே இருக்கிற மணலை புல்ல மரங்களை பார்த்தாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு சொன்னாங்க, துனியால மிச்சம் இருக்குது சோதனைகள் அப்படின்னாங்க. என்ன சோதனை என்றா, நாங்க நினைக்கிறோம் சோதனை என்ன தெரியுமா? எங்கள்கிட்ட இருக்கிறதையெல்லாம் பறிச்செடுக்கிறது. காசு இருந்துச்சு, பறிச்செடுத்துட்டான். நல்ல நினைவாற்றல் இருந்தது, மறதியை உண்டாக்கிட்டான். குடும்பம் இருந்துருச்சு, குடும்பத்தை பறிச்செடுத்தான். ஆட்சி அதிகாரம் இருந்தது, ஆட்சியை பறிச்செடுத்தான். நாங்க சோதனைன்னு அதைத்தான் விளங்குறோம். ஆனா உண்மையில குர்ஆன் ஹதீஸ்ல எங்கெல்லாம் சோதனையை பத்தி அதிகமா பேசப்பட்டிருக்கிறதோ அங்க சோதனையோட கருத்து என்ன தெரியுமா? அல்லாஹ் ஈமான சோதிக்கிறான். சோதனைகள் ஆக பயங்கரமான சோதனை தான் ஈமான் சோதனை. மற்ற எல்லா இழப்புகளையும் ஈடு செய்யலும், ஈமான் இழப்பை ஈடு செய்யலாம். ஆக பயங்கரம் அதுதான். ஏனென்றா உலகத்தை வந்த எல்லா நபிமார்களும் அவங்களோட சமூகத்துக்கு சில விடயங்களை சொல்லிக்கொண்டே இருந்தாங்களாம். நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துல ஆரம்பிச்சு நான் வரையில உலகத்தை வந்த எல்லா நபிமார்களும் ஒரு விஷயத்தை எச்சரிச்சு கொண்டே இருந்தாங்க. மாமின் நபியின் இல்லா வகது அந்தர கௌமஹு, உலகத்தை வந்த ஒவ்வொரு நபிமார்களும் அவரவர் சமூகத்தை எச்சரிக்கை செஞ்சாங்க. என்ன எச்சரிக்கை செஞ்சாங்க? பஞ்சம் வந்துடும் என்ன எச்சரிக்கை செஞ்சாங்க? இல்ல. எல்லாரும் நோயாளியா போயிடுவீங்கன்னு எச்சரிக்கை செஞ்சாங்க? இல்ல. பொருளாதார வீழ்ச்சி வந்துடும், காசை சேர்த்திக்கோங்க அப்படியா சொன்னாங்க? இல்ல. நீங்க எல்லாம் படிப்பறிவு இல்லாதவங்களா போயிடுவீங்க, நல்லா படிச்சுக்கோங்க அப்படியா சொன்னாங்க? அப்படின்னு சொல்லல. எங்கட பார்வையில் இதுதான் முக்கியமாகி நாங்க இழந்துடுவோம் என்று பயப்படுறத தானே, அதுக்கு தானே முயற்சி செய்யறோம், காசு செலவழிக்கிறோம், குழுக்களாக இயங்குறோம், ஊராக இயங்குறோம், நாடாக இயங்குறோம், தேசியமாக இயங்குறோம், சர்வதேசமாக இயங்குறோம். இதெல்லாம் பரிபேத்தணும் தானே. இதைத்தானே நபிமார்களும் சொல்லிக்கணும். இதை பத்தி கதைக்கிறவங்களை தானே நாங்க புத்திசாலி என்றோம், சமூக சேவை செய்யறவங்க சொல்றோம். ஆனா இதை பத்தி நபிமார்கள் கதைக்கவே இல்லை. மேலான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து அவ்வளவு நபிமார்களும் அவங்களோட உம்மத்தை எதை பத்தி எச்சரித்தாங்க தெரியுமா? அன்ஸர கௌமஹு மினல் மஸீஹ் தஜ்ஜால், தஜ்ஜாலோட ஃபித்னாவில் இருந்து எச்சரிச்சாங்க. அப்ப என்னமோ இருக்குதாங்க. எல்லா நபியும் வார்னிங் பண்றாங்கடா, எல்லா நபிமார்களும் எச்சரிக்கிறாங்கடா, வந்த எல்லா நபிமார்களும் அவங்களோட உம்மத்துக்கு சொல்றாங்கடா, தஜ்ஜாலோட காலம் வந்தா கவனமா இருங்க, அதுக்கு தயாரா இருங்க, அவனை எதிர்கொள்றதுக்கு நீங்க ஆயத்தமா இருங்க என்று சொல்றாங்கடா. என்னவோ ஆபத்து இருக்குது. தஜ்ஜால் வாரதால் என்ன ஆபத்து? நீங்க தொழுகையில பாருங்க, தொழுகை ஆரம்பிக்கிறோம் தக்பீரால, அல்லாஹு அக்பர்னு ஆரம்பிக்கிறோம், தொழுகையை முடிக்கிறோம் சலாமால. இதுக்கிடையில நாங்க ஏதாவது ஃபித்னாவில் இருந்து பாதுகாப்பு கேட்கிறோமா? கட்டாயம் இல்ல, சுன்னத்தான அடிப்படையாவது கேட்கிறோமா? அப்படி எங்களுக்கு பாதுகாப்பு கேளுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிற குறிப்பிட்ட சில விஷயங்கள்ல தஜ்ஜால்ல ஃபித்னாவில் இருந்து பாதுகாப்பு கேளுங்கன்னு சொல்லி தந்தீங்க, அப்படிதானே? கடைசி அத்தஹியாத்துல உட்கார்ந்து என்ன ஓதுறோம்? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கப்ர் வ மின் அஸாபின் நார்
ومن فتنة المحيا والممات ومن شر فتنة المسيح الدجال. அத்தையா தோதுறோமே இல்லையா? மசீஹு தஜ்ஜாலுடைய ஃபித்னாவிலிருந்து பாதுகாப்பு தேடுறேன். மற்றதிலிருந்து பாதுகாப்பு தேடினாலும் தெரியும். நரகத்தர் அதாபிலிருந்து பாதுகாப்பு எல்லாரும் தெரியும் தானே. நரகம் என்றா எவ்வளவு கொடூரமானது, பாதுகாப்பு கேட்கணும் தெரியும். வல் மஹியா வல் மமாத், ஹயாத்தோடு இருக்கும் போது வார சோதனை, மௌத்துக்கு பிறகு வார சோதனை பொதுவா எல்லாரும் தெரியும், பாதுகாப்பு கேட்கிறோம். தஜ்ஜாலுடைய ஃபித்னா, அவனுடைய ஃபித்னாவுடைய கெடுதிகள், ஷர்ரிலிருந்து பாதுகாப்பு தேடுறேன். ஒவ்வொரு தொழுகையிலையும் இந்த பாதுகாப்பு கேட்கிறது ஏன் சுன்னத்து. சில இமாம்களிட்ட தஜ்ஜாலிலிருந்து பாதுகாப்பு கேட்கிற இந்த துவாவை ஓதலைன்னா தொழுகையே கூடாது. சில அறிஞர்கள் அத்தா இப்னு அபி ரபாஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருந்தாங்க. தாபீங்கள்ல மிக முக்கியமானவங்க. அவங்கள கருத்து இதுதான், கட்டாயம் பாதுகாப்பு தேடணும். அவங்களோட மகன் ஒரு நாள் தொழுது முடிச்ச பொழுது கேட்டாங்க, நீங்க ஃபித்னாக்கள் இருந்து பாதுகாப்பு தேடினீங்களா, குறிப்பாக தஜ்ஜாலுடைய ஃபித்னாவில் இருந்து பாதுகாப்பு தேடினீங்களா? மகன் சொன்னாரு, மறந்து போச்சு அப்படின்னாங்க. எங்கள எத்தனையோ பேர் ஓதுறதே இல்லை. கேட்டா சொல்றாங்க கட்டாயம் இல்லையாம். அத்தஹியா தோதுறது இன்னக ஹமீதும் மஜீத் முடிச்சு, அப்படிதானே? மசீஹு தஜ்ஜால் வரைக்கும் ஓதுறவங்க ரொம்ப குறைவு. கேட்டா அதுக்கு பின்னால வாரதெல்லாம் துஆக்கள், துஆ கேட்கிறது சுன்னத், ஓதாம இருந்தாலும் பிரச்சனை இல்லைன்றோம். அத்தா இப்னு அபி ரவாஹ் மகன்ட கேட்கிறார், நீங்க தஜ்ஜால் ஃபித்னாவில இருந்து பாதுகாப்பு தேடுவீங்களா? மகன் சொன்னார், இல்ல மறந்துட்டேன். வாப்பா என்ன சொன்னார்? ஐது ஸலாத்தக், தொழுகையை திருப்பி தொழுங்கடா. அவருடைய ஆய்வில அந்த துவாவை கட்டாயம் ஓதணும். நான் கேட்கிறேன், அவ்வளவு என்ன பயமிக்கு தஜ்ஜால ஃபித்னால? எங்களுக்கு அந்த ஃபித்னா பத்தி பயமிக்கா? துவா கேட்டோ இல்லையோ, ரெண்டாவது வைப்பமே குறைஞ்சதொரு பயமாவது இருக்குதா? எங்கட உள்ளத்துல தஜ்ஜால் ஃபித்னாவை பத்தி ஒரு பயம் இருக்குதா? இப்படி ஒரு ஃபித்னா வரப்போகுதா, நாங்களும் அதில மாட்டிடுவோமே என்ற ஒரு அச்சம் இருக்குதா? அப்படி ஒன்று தலையிலே இல்லை. தஜ்ஜால் வந்தாலும் உண்டு, போனாலும் உண்டு, எங்கட பிரச்சனை அது இல்லை. அப்படித்தானே? ஏன்னா நாங்க தஜ்ஜால நினைச்சுக்கிது என்னமோ உண்டா? தஜ்ஜால பத்தி உள்ள எங்கட கற்பனை வித்தியாசம். பிழையாக கற்பனை பண்ணி கொண்டிருக்கிறோம், பிழையாக நினைச்சு கொண்டிருக்கிறோம். ஹதீஸ்ல வருது, சஹாபாக்கள் முன்னுக்கு தஜ்ஜால பத்தி பேசினா பயந்து நடுங்குவாங்களாம். இது எங்களுக்கு 1400 வருஷத்துக்கு முன்னால் இருந்தவங்க. அவங்களுக்கு தஜ்ஜால பத்தி முதாக்கரா செஞ்சா, தஜ்ஜால பத்தி ரசூலுல்லாஹ் பயான்ல சொன்னா நடுங்குவாங்களாம். ஹயாத்து சஹாபால இருக்குது. ரசூலுல்லாஹ் மனைவிமார்கள்ட்ட பேசினாங்க, தஜ்ஜால் வந்துட்டா அப்படின்னாங்க. ஒரு நாள் இரவு சொன்னாங்க, அதைத்தான் சொல்ற வீட்டு தாலீம் உண்டு. அங்க எதை பத்தி எல்லாம் எச்சரிக்கை செய்யப்படணுமோ எல்லாம் செய்யப்படும். மனைவிமார வச்சு சொன்னாங்க, தஜ்ஜால் வந்துட்டேன். ரசூலுல்லாவுடைய மனைவி இருந்தாங்க, சௌதா ரலியல்லாஹு அன்ஹா. வீட்டிலிருந்து ஓடி வீட்டுக்கு வெளியில சின்ன கூடார மாதிரி அடிப்பாங்க இல்லையா, பழைய சாமானெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு, அப்படி ஒரு குடிசை உள்ளுக்கு போயிட்டு ஒளிஞ்சுக்கிட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, மனைவியை காணல. தேடி பார்த்தா யாருக்கோ பயந்து ஒளிஞ்சது போல அந்த கூடாரத்துக்குள்ள போய் ஒளிஞ்சு கொண்டிருக்கிறாங்க. சிலந்தி வலையெல்லாம் மேல பட்டிக்குது. சௌதா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஹரஜல் மசீஹ், ஹரஜல் மசீஹ், தஜ்ஜால் வந்துட்டானாமே, தஜ்ஜால் வந்துட்டானாமே, தப்புறதுக்கு தான் போயிட்டு இதுக்குள்ள ஒளிஞ்சி அப்படின்னா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல இருந்த சிலந்தி வலையெல்லாம் தட்டி, வாங்க வெளியில வாங்க, இன்னும் வரல, வல யஹ்ருஜன்ன, வந்து தான் ஆகுவான்னுட்டாங்க. நான் கேட்கிற, அவங்க ஒளிஞ்சதில்ல, கதையல்ல இவடத்துல முக்கியம்.
ஏன் ஹதரத் சவுதா ஒளிஞ்சாங்க? ஏன் நடுங்கினாங்க? அவங்க தஜ்ஜாலன் என்னத்தை விளங்கி இருந்தாங்க? பயந்து நடுங்குற அளவுக்கு தஜ்ஜாலை பற்றிய தகவல் என்ன இருந்துச்சு? எங்களுக்கு அது காத்து போல இருக்கிறதுக்கு என்ன காரணம்? எங்களுக்கு தகவல் இன்னமும் தலையில வரல. தஜ்ஜால சப்ஜெக்ட் இன்னமும் தெரியா. பேர பாடமாக்கி இருக்கிறோம், துவா பாடமாக்கி இருக்கிறோம், பாரதூரத்தை விளங்கல.